ஏற்கனவே அமேசானில் இருக்கிற புக் டைட்டிலை நம்ம யூஸ் பண்ணலாமா? சப்டைட்டில் சேமாக இருந்தால் காப்பிரைட் பிரச்சனை வருமா? புக்கு ரிஜெக்ட் ஆயிருமா? அமேசான் கேடிபியில் புக் பப்ளிஷ் பண்ணுற நிறைய பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இதை பற்றின எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிடும். டைட்டில்ஸ், சப்டைட்டில்ஸ் ரிலேட்டடாக வர காப்பிரைட் கொஷின்ஸ் பற்றின ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, புக் டைட்டிலுக்கு ஃபஸ்ட்டு காப்பிரைட் ப்ரொடெக்ஷன்லாம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸும் சேம் டைட்டில் யூஸ் பண்ணால் லீகலி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமேசானில் இங்கே பாருங்களேன், இந்த கோசி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு புக் டைட்டில் தான், ஓகேங்களா? சப்டைட்டில் வேணால் இவ்வளோ பெருசாக இருக்குது. அதே மாதிரி இந்த புக் பாருங்களேன், இந்த புக்குக்கும் டிஃப்ரெண்ட் ஆத்தர் தான், முன்னாடி இருந்த ஆத்தரோட டிஃப்ரெண்ட் ஆத்தர். பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோசி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. பட் இவங்களோட சப்டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ டைட்டில் 2 டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸும் சேமாக கொடுத்தாங்கனாலும் லீகலி எந்த பிரச்சனையும் இல்லை. காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு டைட்டில்னால வராது, ஓகேங்களா? அப்போ எப்போ ப்ராப்ளம் ஆகும்னா, வேறு புக்கோட கான்டென்ட்டை நம்ம அப்படியே காப்பி பண்ணோம்னா, இல்லை வேறு புக்கோட கவர் டிசைனை நம்ம எக்ஸாக்டாக காப்பி பண்ணோம்னா, இல்லை ட்ரேட்மார்க்டு நேம்ஸை நம்ம டைட்டில்லையோ சப்டைட்டில்லையோ யூஸ் பண்ணோம்னா, இல்லைனா எக்ஸாக்டான டைட்டில் சப்டைட்டில் அப்படியே எக்ஸாக்ட் காப்பி பண்ணோம்னாலும் வரும், ஓகேவா? இப்போ புக் கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜேர்னலாக இருந்தாலும் சரி, பிளானராக இருந்தாலும் சரி, ஸ்டோரி புக்காக இருந்தாலும் சரி, நாவலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதோட இன்டீரியர்ஸ் வந்துட்டு வேறு புக்கோட எக்ஸாக்ட் காப்பியாக இருக்கக்கூடாது. இங்கே தான் ஜேர்னல்ஸ், பிளானர்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போது ஜேர்னல் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா என்னோடய பேஜஸில் மோஸ்ட்டாக லைன்ஸ் மட்டும்தானே இருக்க போகுது. வேறு ஒருத்தங்க ஜேர்னல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் லைன்ஸ் தானே இருக்க போகுது. அப்போ இன்டீரியர்ஸில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக எஸ். அதுக்காக தான் நம்மளோட ஜேர்னல் பேஜஸாக இருந்தாலும் சரி, பிளானர்ஸாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு சின்ன யூனிக்னஸ் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த யூனிக்னஸை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரலாக நீங்கள் ஸ்க்ராட்சிலேருந்து ஒரு இன்டீரியரை க்ரியேட் பண்ணும்போது தானாகவே அது உங்களோட யூனிக் இதுவாகவே ஆகிடும். ஏன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சின்ன யூனிக் எலிமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அது ஒரு அரேஞ்ச்மெண்ட்லையாக இருக்கட்டும், லே அவுட்லையாக இருக்கட்டும், ஃபாண்ட் ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை வேர்டிங்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஐகான்ஸாக இருக்கட்டும், இல்லை பார்டர் டிசைனாக இருக்கட்டும், ஸ்பேஸிங்காக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் சிமிலராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட இன்டீரியர் யூனிக்காக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பிளானர்ஸ் இல்லை ஜேர்னல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த யூனிக்னஸை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. கவர் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஒரு புக்கோட கவர் ஸ்டைலை நம்ம அப்படியே காப்பி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. எக்ஸாம்பிளுக்கு சேம் கலர், சேம் ஃபாண்ட்டு, அதே லே அவுட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் டிசைன்லேயும் நம்மளோட யூனிக்னஸை கொடுத்தே ஆகணும். இப்போ நம்ம ட்ரேட்மார்க் நேம்ஸை பற்றி பேசுவோம். இப்போ ட்ரேட்மார்க்குங்கிறது ஒரு பர்டிகுலர் பிராண்ட் இல்லை ஒரு கம்பெனி, அவங்க அந்த பர்டிகுலர் நேமை ரிஜிஸ்டர் பண்ணி லீகலாக அவங்களுக்கு சொந்தமானதாக வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஹேபிட்ஸ் பற்றி ஒரு ஸ்டோரி புக்கோ இல்லை ஏதாவது ஒரு நான் ஃபிக்ஷன் புக் எழுதுறீங்கன்னா, நீங்கள் அந்த புக்குக்கு அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு பேர் வைக்க முடியாது. ஏன்னா அதை ஏற்கனவே ஒருத்தங்க லீகலாக ஓன் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேவா? அதே மாதிரி இப்போ கலரிங் புக்கில் பார்த்தீங்கன்னா டிஸ்னி கலரிங் புக், அப்படி இல்லைன்னா டிஸ்னி பிரின்சஸ் கலரிங் புக் அந்த மாதிரிலாம் போட்டோம்னாலும் கண்டிப்பாக அமேசான் கேடிபி வந்துட்டு நம்ம புக்கை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ ஆர் ஈவன் நம்ம அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிஸ்னிங்கிறது ஒரு ட்ரேட்மார்க் நேம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அமேசானில் போய் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே என்கிட்ட கேட்கலாம், இல்லையே ஆனால் இந்த டிஸ்னி பிரின்சஸ், டிஸ்னி கேரக்டர்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸில் நிறைய புக்ஸ் அமேசானில் இருக்க தானே செய்யுது அப்படின்னு. ஆனால் அதில் தான் ஒரு கேட்ச் இருக்குது. நீங்கள் அந்த ஆத்தர் பாருங்கள், ஆத்தர் வந்துட்டு டிஸ்னி, பப்ளிஷர் யார்? ரேண்டம் ஹவுஸ் வேர்ல்ட்ஸ். ஸோ ரேண்டம் ஹவுஸ் வேர்ல்ட்ஸுங்கிறது அது ஒரு நார்மலான ஒரு இது கிடையாது. தே அஃபிஷியலி ஹாவ் த பெர்மிஷன் ஃப்ரம் டிஸ்னி. அதாவது இந்த டிஸ்னி தான் இந்த ட்ரேட்மார்க் அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு ஓனர். பட் இருந்தாலும் அந்த பப்ளிஷர்ஸ் ஹாவ் த ரைட்
டு பப்ளிஷ் புக்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்னி கலரிங் புக்கு, டிஸ்னி பிரின்சஸ் ஸ்டோரி புக்கு, இல்லை டிஸ்னி மிஸ்ட்ரி கலரிங், அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணலாம். பட் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட அந்த ரைட்ஸ் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ நைக்கி வந்துட்டு நைக்கி ரன்னிங் ஷூஸ் அப்படின்னு கண்டிப்பாக அவங்களோட பிராண்ட் நேமை போட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ப்ரமோட் பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் நாம் நைக்கி ரன்னிங் பிளானர் இல்லை நைக்கி ஃபிட்னஸ் ஜேர்னல் அந்த மாதிரிலாம் நம்ம போட முடியாது. அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நைக்கி தான் ஓன்ஸ் த ட்ரேட்மார்க் ஃபார் அந்த பர்டிகுலர் வேர்டு. ஓகேவா? ஸோ பிராண்ட் நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ட்ரேட்மார்க் நேம்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஜென்ரல் ரூல். இது நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை நோட்ஸோ எடுத்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா, நம்ம யூனிக்கான சப்டைட்டில் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பட் இது ஒரு அமேசான் கேடிபியை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டைட்டில் சேமாக இருக்கிறது அலௌடு தான். அதாவது வேறு புக்கோட சேம் டைட்டில் உங்கள் புக்குக்கும் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. சப்டைட்டில் கூட யூஸ்வலி அலௌடு தான். ஆனால் எப்போ ப்ராப்ளம் வரும்னா, அந்த என்டையர் டைட்டில் அண்ட் சப்டைட்டிலோட காம்பினேஷன் வந்துட்டு சேம் காப்பி ஆஃப் ஏதாச்சும் ஒரு ஃபேமஸ் புக்காக இருந்ததுன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த புக்கு ஆல்ரெடி பப்ளிஷ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நான் இப்போது இதை பப்ளிஷ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் மைண்ட்ஃபுல் மண்டலாஸ் அப்படின்னு போட்டுட்டு இதுதான் வந்துட்டு டைட்டில், சப்டைட்டில் வந்துட்டு நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை பப்ளிஷ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் அண்ட் இந்த சப்டைட்டில் இதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு Amazon.comல அதே இதை அப்படியே சர்ச் பாரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சர்ச் கொடுப்பேன். சர்ச் கொடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஜில் உங்களோட அந்த டைட்டில் சப்டைட்டில் காம்பினேஷன் எக்ஸாக்டாக ஏதாச்சும் ஒரு புக்கோட மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் லைட்டாக அந்த சப்டைட்டிலை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மேட்ச் ஆகலைன்னா பெஸ்ட்டு. இப்போ இதை பாருங்கள், இது வந்துட்டு ஸ்பான்சர்டாக இருக்குது, ஸோ இது ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. இதுவும் ஸ்பான்சர்டாக இருக்குது, ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட டைட்டில் அண்ட் சப்டைட்டில் நீங்கள் அதை டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பாரில் சர்ச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு புக்கை பாருங்கள், ஸ்பான்சர்ட் விட்டுருங்க, ஃபஸ்ட்டு புக்கை பாருங்கள். அந்த புக்கில் எக்ஸாக்டான டைட்டில் அண்ட் சப்டைட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும். ஸோ இன்கேஸ் நான் இதை கொஞ்சம் ஆல்ரெடி ட்வீக் பண்ணி தான் நான் போட்டிருந்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், சும்மா நான் போடுறேன் ஃபார் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸுன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு சப்டைட்டில் வந்துட்டு நானும் போட்டேன். இப்போ நான் இதை போட்டுட்டு நான் சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுக்கும்போது இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சர்ச் இதுவாக வருது. ஸோ இந்த சப்டைட்டில் பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்கே தவிர எக்ஸாக்ட் காப்பி கிடையாது. ஏன்னா நான் இந்த இடத்துல அண்ட் அடல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இன்கேஸ் இப்போ நான் ஒரு புது புக் நான் பண்ண போகிறேன், இது என் டைட்டில் அண்ட் சப்டைட்டில்னால் நான் இந்த பர்டிகுலர் டைட்டில் அண்ட் சப்டைட்டிலில் டெக்னிக்கலாக நான் இதை வந்துட்டு போடலாம், பிரச்சனை வராது. ஏன்னா இந்த டைட்டில் அண்ட் சப்டைட்டில் எனக்கு மட்டுமே யூனிக்கானது. ஃபஸ்ட்டு புக்கில் பார்க்கும்போது வேறு மாதிரி தான் வந்திருக்கு, சிமிலராக தான் வந்திருக்கே தவிர யூனிக்காக வரல. அந்த பேஜை மட்டும் நீங்கள் சும்மா ஓவராலாக கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கூட பாருங்களேன், சிம்பிள் மண்டலாஸ் அப்படின்னு போட்டுட்டு மண்டலா பேட்டர்ன்ஸ் ஃபார் கிட்ஸ் ஆர் அடல்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு சிம்பிள் மண்டலாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் அண்ட் சப்டைட்டில் காம்பினேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் ஒரு பேஜை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களோட டைட்டில் அண்ட் சப்டைட்டில் காம்பினேஷன் யூனிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், இப்போ ரிசல்ட்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 352 ரிசல்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் 352 புக்ஸையும் நீங்கள் பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு 10 to 20 புக்ஸ் பாருங்கள். உங்களுடைய டைட்டில் அண்ட் சப்டைட்டில் யூனிக்காக இருந்ததுன்னா நீங்கள் அதையே வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, மிஸ்லீடிங் டைட்டில்ஸ். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் வீக்லி பிளானர் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் வீக்லி பிளானருங்கிற ஒரு இன்டென்ஷனோடு தான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஆஸ் அ பையராக இப்போ ஒருத்தங்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, வீக்லி பிளானருக்குள்ளே வீக்ஸ், அதாவது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 7 days அந்த மாதிரி இருக்கணும். அது ரிலேட்டடாக ஒரு பிளானர் மாதிரி இருக்கணும் தானே எதிர்பார்ப்பாங்க. பட் அவங்க ஓப்பன் பண்ணும்போது வெறும் பிளாங்க் லைன்டு பேஜஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா ஆஸ் அ கஸ்டமராக அவங்க அப்செட் ஆயிடுவாங்கல்ல. அப்போ தான் பிரச்சனையே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக நான் லைன்டு நோட் புக்
ஃபார் டெய்லி நோட்ஸ் அந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக வீக்லி பிளானர் அப்படின்னு சொல்லி நான் நேம் கொடுத்ததுனால அது வந்துட்டு ஒரு மிஸ்லீடிங்கான ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு போனஸ் டிப்புன்னே வச்சுக்கோங்களேன். அமேசான் கேடிபியில் காப்பிரைட் ப்ராப்ளம்ஸை விட இந்த ட்ரேட்மார்க் ப்ராப்ளம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப காமனான நடக்கிற விஷயங்கள். ஓகேவா? ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.